வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது சொல்லப்படாத காதல் விக்ரமாதித்ய சக்கரவர்த்தியின் சிம்மாசன பதுமைகளிடம் நீதிக்காக கொண்டு வரப்பட்டது. இன்று ஸ்வப்னில் மற்றும் எனது காதலின் மீதான இறுதித் தீர்ப்பு, எனது சோகத்தை அதிகமாக்கிய அந்த அமர காதல் கதை மற்றும் இந்தியா திரும்பியதும் எனது அப்பா மற்றும் அல்கா மேம் இடையே நடக்கும் அறியப்படாத கதையின் முதல் பாகம் ஆகியவற்றை நீங்கள் கேட்பீர்கள். கனவில் இறுதி நீதி சக்கரவர்த்தியின் முடிவு, நான் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எனது விருப்பமே ஸ்வப்னில் மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்று அவர் கூறினார். இதற்கு விக்ரமாதித்ய சக்கரவர்த்தி அறிவித்தார், நீங்கள் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் எதிர்பார்ப்பற்ற அன்பு கொண்டுள்ளீர்கள். ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வதே இந்த காதலுக்கு முழுமையளிக்கும். சோகத்திற்கான காரணம், எனது கண்கள் திறந்தன. இது கனவா அல்லது ஒரு விசித்திரமான கற்பனையா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் சக்கரவர்த்தி சொன்ன தீர்வு ராஷில் விரும்பியது போலவே இருந்தது. இப்போது எனது சோகத்திற்கு ஒரே காரணம் ஸ்வப்னிலின் நினைவு மட்டுமே. அன்னப்பறவைகளின் அமர காதல். விமானத்தில் நான் அன்னப்பறவை ஜோடியின் அமர காதல் கதையை படித்தேன். ஹேன்சல் இறந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே கிரேட்டலும் உலகத்தை விட்டு பிரிந்தது. இதை படித்ததும் எனது சோகம் இன்னும் அதிகரித்தது. உண்மையான காதல் இப்படித்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. பிரச்சினை, ஸ்வப்னிலுடன் இணைவது எனது விதியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போதும் அந்த முதன்மையான கேள்வி இதுதான். நான் ஸ்வப்னிலை திருமணம் செய்து கொண்டு அப்பாவை தனியாக விட்டுவிட்டு அமெரிக்காவிற்கு எப்படி செல்ல முடியும்? இந்தியா திரும்புதல் மற்றும் வீட்டின் ரகசியம். அல்கா மேமின் அறிவுரை. விமான நிலையத்தில் அல்கா மேமிடமிருந்து அழைப்பு வந்தது. அவர் என்னையும் அப்பாவையும் தனது வீட்டிற்கு மதிய உணவிற்கு அழைத்தார். அப்பா மேமின் வீட்டிற்கு ஏன் மதிய உணவிற்கு செல்கிறார்? அப்பாவின் மகிழ்ச்சி. வீட்டிற்கு சென்றதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனது அப்பா முன்பை விட அதிக வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்பட்டார். திருமண பல்லவி. அல்கா மேம் அப்பா முன்னிலையிலும் என்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க முயன்றார். அப்பாவும் அதற்கு உடன்பட்டார். ஆனால் எனது மனதில் ஒரு விஷயம் உறுத்தியது. அப்பா ஏன் மீண்டும் மீண்டும் மேமை அல்கா பெஹன் ஜி, சகோதரி அல்கா என்று அழைக்கிறார்? இதன் மூலம் மேம் மீது அப்பாவுக்கு இருப்பது ஒரு சகோதர உணர்வு என்பது உறுதியானது. இரவின் வெளிப்பாடு. இரவில் எனக்கு தூக்கம் வராதபோது நான் அப்பாவின் அறைக்கு சென்றேன். அப்பா எனது ஆர்வத்தை புரிந்து கொண்டு கூறினார், அல்கா மிகவும் பரோபகாரமான பெண். நீ அமெரிக்காவிற்கு சென்ற நாளிலிருந்தே அவர் என்னை தனது தம்பியைப் போல கவனித்து கொண்டார். அப்பாவின் பராமரிப்பு. நான் அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் ஒருமுறை கூட அவர் தனக்காக தானே சமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று அப்பா கூறினார். அடுத்த எபிசோடிற்கான ஆர்வம். அல்கா மேம் அப்பா வீட்டிலிருந்து சென்றதும் அவருக்கு ஏன் அழைத்தார்? மேலும் அவர் அப்பாவுக்கான உணவு மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகளை எப்படி செய்தார்? அப்பா மற்றும் அல்கா மேம் இடையேயான இந்த புதிய உறவின் ரகசியம் என்ன? அறிய இணைந்திருங்கள் பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 59, விக்ரமாதித்யனின் நீதி, அமர காதல் கதை மற்றும் அப்பாவின் ரகசியம். சக்கரவர்த்தி நீதி வழங்கும் போக்கில் என்னையே சிக்க வைத்துவிட்டார். அவர் எனது காதல் எதிர்பார்ப்பை திருமணம் வரை கொண்டு சென்று விட்டார். மன்னிக்க வேண்டும் மன்னா, ஸ்வப்னிலுக்கு என் மீதான காதல் வெளிப்பட்டுவிட்டது. ஆனால் எங்கள் திருமணம் எப்படி சாத்தியமாகும்? நான் இந்தியாவிலேயே இருக்க விரும்புகிறேன். ஸ்வப்னில் அமெரிக்காவில் வசித்து அங்கேயே குடியுரிமை பெற்றவர் என்று நான் மெதுவான குரலில் சிக்கலை விளக்கினேன். மன்னா, வாணி திருமணமாகாமல் இருக்க விரும்புகிறாள். இதுவே ஒரு தயக்கம். இதனால்தான் நான் அவளிடம் எனது காதலை வெளிப்படுத்தவில்லை. ஸ்வப்னில் தனது தரப்பை விளக்கினார். இப்போது 32 பதுமைகளின் கைகளும் ஆசீர்வதிக்கும் முத்திரைக்கு உயர்ந்தன. விக்ரமாதித்ய மகாராஜாவுக்கு இதன் பொருள் புரிந்துவிட்டது. இது தெளிவாகிவிட்டது. நீங்கள் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் எதிர்பார்ப்பற்ற அன்பு கொண்டுள்ளீர்கள். பரஸ்பரம் திருமணம் செய்து கொள்வதன் மூலமே இந்த காதல் முழுமையடைகிறது. உங்கள் பிரச்சினைக்கு இவ்வாறு தீர்வு கிடைத்துவிட்டது.
விக்ரமாதித்யன் இவ்வாறு சொன்னதும் சிம்மாசனத்தில் இருந்த சக்கரவர்த்தி, ஸ்வப்னில் மற்றும் நான் இருந்த காட்சி மறைந்துவிட்டது. திடுக்கிட்டு எனது கண்கள் திறந்தன. எனது காதுகளில் விமானம் பறக்கும் சத்தம் கேட்கிறது. எனக்கு புரியவில்லை, இது கனவா அல்லது நான் ஏதோ ஒரு விசித்திரமான கற்பனையில் மூழ்கியிருந்தேனா என்று. இதில் சக்கரவர்த்தி சொன்ன தீர்வு ராஷில் விரும்பியது போலவே உள்ளது. நான் திருமணமே செய்து கொள்ளாமல் இருக்க விரும்புகிறேன். ஸ்வப்னில் தனது காதலையோ அல்லது திருமண விருப்பத்தையோ வெளிப்படுத்தாததற்கு பின்னால் நிஜமாகவே இதுதான் காரணமா? நான் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்வது என்பது முடியாத காரியமா? எனது மனதில் எழும் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு அல்ல, காலத்திற்கே தெரியும். நான் எனது பொறுப்புகளில் மூழ்கிவிட்டால் காலப்போக்கில் ஸ்வப்னிலை மறந்துவிடக்கூடும். அதுவும் சாத்தியமே. அல்லது ஸ்வப்னிலின் காதல் என்னை திருமணத்திற்கும் இந்தியாவை விட்டு செல்வதற்கும், இந்த இரண்டிற்கும் தயார்படுத்தலாம். இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்தியா திரும்பியிருப்பதற்கு நான் உற்சாகமாக இருக்க வேண்டும். அப்பா மற்றும் அல்கா மேமை நினைக்க வேண்டும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. நான் சோகமாக இருக்கிறேன். அதற்கு காரணம் ஸ்வப்னிலின் நினைவுகள் மட்டுமே. நான் விமானத்தில் இருந்த இதழை எடுத்தேன். பக்கங்களை திருப்புகையில் எனது பார்வை அன்னப்பறவை ஜோடிக்கு இடையே இருக்கும் அமர காதல் கதையின் மீது விழுந்தது. நான் இவ்வாறு படித்தேன். இங்கிலாந்தின் கிளித்தார்ப்ஸில் ஒரு படகு சவாரி ஏரி உள்ளது. அதில் ஹேன்சல் மற்றும் கிரேட்டல் என்ற அன்னப்பறவை ஜோடி பல வருடங்களாக இணைந்து வாழ்ந்து வந்தன. 2022 குளிர்காலத்தில் ஏரி நீர் பனிக்கட்டியாக உறைந்துவிட்டது. ஹேன்சல் மற்றும் கிரேட்டல் இரண்டுமே பனியில் சிக்கிக் கொண்டன. கிரேட்டல் எப்படியோ காப்பாற்றப்பட்டது. ஆனால் அதற்குள்ளேயே ஹேன்சல் பனியில் உறைந்து இறந்துவிட்டது. தனது துணையை இழந்த கிரேட்டலும் அதிக காலம் உயிர் வாழவில்லை. ஹேன்சல் இறந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே அதுவும் உலகை விட்டு பிரிந்தது. இதை படித்ததும் எனது சோகம் இன்னும் அதிகரித்தது. உண்மையான காதல் என்றால் இப்படித்தான் இருக்கும். ஒரு வகையில் நல்லதே நடந்தது. நான் படிக்கும் காலத்தில் யாரையும் காதலிக்கவில்லை. இல்லையென்றால் படிப்பில் கவனம் செலுத்துவது கடினமாகியிருக்கும். ஒருவேளை நான் காதலித்திருந்தால் அது என்னுடன் படித்த எவரோவாக இருந்திருக்கும். அவர்கள் நிச்சயமாக ஸ்வப்னில் அளவுக்கு திறமையானவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை எனது விதியில் ஸ்வப்னிலுடன் இணைவதுதான் என்று இருக்கிறது போலும். அதனால்தான் இதற்கு முன் நான் யாரையும் காதலிக்கவில்லை. திருமணத்தை பற்றி அப்பா கொடுத்த அழுத்தமும் என் மீது பலிக்கவில்லை. நான் இதையெல்லாம் நல்லதாகவே நினைக்கிறேன். ஆனால் அந்த முதன்மையான கேள்வி என் முன் உள்ளது. நான் ஸ்வப்னிலை திருமணம் செய்து கொண்டு அப்பாவை தனியாக விட்டுவிட்டு அமெரிக்காவிற்கு எப்படி செல்ல முடியும்? விமான நிலையத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே அல்கா மேமின் அழைப்பு வந்தது. வாணி, மீண்டும் இந்தியா வந்ததற்கு நல்வாழ்த்துக்கள். உன்னை அழைத்துச் செல்ல நான் வசந்தாவை காரில் அனுப்பி வைத்துள்ளேன். அவன் உன்னை அடையாளம் கண்டு கொள்வான். நீ அவனுடன் வந்துவிடலாம் என்று அவர் கூறினார். மிக்க நன்றி மேம் என்று நான் கூறினேன். வாணி, நீ நேராக எங்கள் வீட்டிற்கே வந்துவிடு. நான் உங்கள் அப்பாவையும் மதிய உணவிற்கு அழைத்துள்ளேன். மதிய உணவிற்கு பிறகு நீங்கள் இருவரும் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்று அவர் அறிவுறுத்தினார். சரி மேம், அப்படியே செய்கிறேன் என்று சொல்லும் போதே நான் யோசிக்கிறேன், அப்பாவுக்கும் மேமுக்கும் இடையே எப்போது எப்படி இது நடந்தது? அப்பா மேமின் வீட்டிற்கு மதிய உணவிற்கு எப்படிச் செல்கிறார் என்று. நான் மேமின் வீட்டிற்கு சென்றடைந்தேன். அவர் அன்போடு என்னை கட்டி அணைத்து கொண்டார். அவர் மீண்டும் எனக்கு ஒரு தாயைப் போலவே தோன்றினார். நான் குளித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தபோது எனது அப்பாவும் அங்கு வந்திருந்தார். அவரை பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் முன்பை விட அதிக வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்பட்டார். வா அப்பாரே, நீங்கள் பார்க்க மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். நான் அமெரிக்காவில் இருந்தபோது நீங்கள் தனியாக இருந்தீர்கள். தனியாக இருந்ததால் உங்களுக்கு ஏதும் பிரச்சனை ஏற்படவில்லையே? இந்த நாட்களில் எனக்கு இதுவே பெரிய கவலையாக இருந்தது என்று நான் அவர் பாதங்களை தொட்டு வணங்கி கூறினேன். அப்பா என்னை அன்போடு தோளோடு அணைத்து கொண்டார். வாணி, அமெரிக்கா சென்ற எனது மகள் திரும்பி வரும்போது இன்னும் அழகாகவும் பாசமாகவும் ஆகிவிட்டாள் என்று எனக்கும் தோன்றுகிறது. அப்பா என்னை ஆச்சரியத்தோடு பார்த்தார். அல்கா மேம் தந்தை மகள் சந்திப்பை பார்த்து கொண்டிருந்தார். அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எப்படி நழுவ விடுவார்?
நீரஜ் அவர்களே, அதனால்தான் நான் வாணியிடம் சொல்கிறேன். வாணி, நீ திருமணம் செய்து கொள். இதனால் நீயும் உன் அப்பாவும் இன்னும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் இவள் இதை கேட்பதில்லை. மேம் சிரித்துக்கொண்டே கூறினார். அல்கா பெஹன் ஜி, நீங்களாவது இவளிடம் சொல்லுங்கள். எனது வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கிறாள், ஆனால் திருமண பேச்சை மட்டும் கேட்பதில்லை. இவள் திருமணம் செய்து கொண்டால் எனது பொறுப்பு தீர்ந்துவிடும். அப்பா மேமுடன் ஒத்து ஊதினார். அப்பா மேமை பெஹன்ஜி என்று அழைப்பது எனது கவனத்தை ஈர்த்தது. அதாவது அல்கா மேம் அவரை மற்றொரு விதத்தில் பார்க்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. அல்கா மேம், அப்பா மற்றும் ராஷில் என்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க முயற்சிப்பது எனக்கு பிடித்திருக்கிறது. இருப்பினும் நான் இன்னும் ஆர்வமில்லாதது போலவே நடிக்க விரும்புகிறேன். ஸ்வப்னில் மற்றும் எனது திருமண விஷயத்தில் அப்பாவை தனியாக விடாமல் இருக்க ஒரு வழியும் எனக்கு தோன்றவில்லை. நான் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை பார்த்த அப்பா கேட்டார். வாணி, நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய்? ஏதேனும் பேசு. அப்பா, எனக்கு தூக்கம் வருகிறது. மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு தூங்க விரும்புகிறேன் என்று நான் மெதுவாக கூறினேன். உனக்கு ஜெட்லேக், விமான பயண களைப்பு இருக்கிறது. நல்லது, நீ உணவு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் தூங்கு என்று மேம் எழுந்தார். வாருங்கள் நீரஜ் அவர்களே, மதிய உணவு அருந்துவோம் என்று அவர் சென்றார். அப்பாவும் நானும் அவர் பின்னால் சென்றோம். உணவு அருந்தும் போது அப்பாவும் அல்கா மேமும் பேசிக்கொண்டே இருந்தனர். அவர்கள் பேச்சிலிருந்து நான் அமெரிக்காவில் இருந்தபோது அவர்கள் இதற்கு முன்பே சில முறை சந்தித்துள்ளனர் என்று புரிந்தது. அவர்களின் உரையாடல் சாதாரணமாக இருந்தது. அப்பா அல்கா மேமின் தொழில்களை பற்றியும் மேம் அவரின் புத்தக தொழிலை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டனர். இருவருக்கும் இடையே இப்போது நல்ல அறிமுகம் ஏற்பட்டுவிட்டது. இதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உணவிற்கு பிறகு மேம் என்னை அங்கேயே இருக்கச் சொன்னார். ஆனால் நான் அப்பாவுடன் வீட்டிற்கு செல்ல விரும்பினேன். அல்கா மேம் தனது காரில் எங்களை வீட்டின் அருகே இறக்கிவிட்டார். வீட்டிற்கு செல்லும் வழியிலும் நான் தூக்க மயக்கத்திலேயே இருந்தேன். இதை பார்த்து அப்பா ஏதும் பேசவில்லை. எங்களிடையே எந்த பேச்சும் நடக்கவில்லை. பகலில் தூங்கியதால் இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை. எனது மனதில் எத்தனையோ சந்தேகங்கள் இருந்தன. அப்பா இன்னும் விழித்திருக்கிறாரா என்று பார்க்க மெதுவாக அவரின் அறையை நோக்கிச் சென்றேன். அறையில் இருட்டாக இருந்தாலும் எனது காலடி சத்தம் அப்பாவுக்கு கேட்டிருக்கும் போலிருக்கிறது. என்ன வாணி என்று அவர் கேட்டார். ஒன்றுமில்லை அப்பா, தூக்கம் வரவில்லை, அதனால்தான் நீங்களும் விழித்திருக்கிறீர்களா என்று பார்க்க வந்தேன் என்று நான் சொன்னேன். இதை கேட்டு அப்பா படுக்கையிலிருந்து எழுந்தார். அவர் விளக்கை எரியச் செய்து அறையை வெளிச்சமாக்கினார். வா, உட்கார், சிறிது நேரம் பேசலாம். அப்பா எனது நோக்கத்தை புரிந்து கொண்டார். அவர் படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தார். நானும் அவருடன் அமர்ந்தேன். இன்று மேம் உங்களை மதிய உணவிற்கு எப்படி அழைத்தார்? அப்பா ஏதேனும் சொல்லும் முன்பே எனது ஆர்வத்தை தணித்து கொள்ள நானே கேட்டுவிட்டேன். அல்கா மிகவும் பரோபகாரமான பெண். நீ அமெரிக்காவிற்கு சென்ற நாளிலிருந்தே அவர் என்னை தனது தம்பியைப் போல, அண்ணனைப் போல கவனித்துக் கொண்டார். அப்பா மேமை பற்றி பாராட்டி பேசினார். அப்பா மேமை மீண்டும் மீண்டும் பெஹன்ஜி என்று அழைப்பதன் மூலம் அவர் மனதில் இருப்பது சகோதர உணர்வு என்பது தெளிவாகியது. அல்கா மேம் தனது காதலை வெறும் பாசத்தின் வடிவிலேயே வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை இதன் மூலம் உணர முடிந்தது. ஆம், அவர் பரோபகாரியான பெண்தான். நான் இதை பற்றி விரிவாக கேட்க விரும்புகிறேன். அப்பா எனது ஆர்வத்தை புரிந்து கொண்டார். நீ இங்கு இல்லாத இந்த நாட்களில் ஒருமுறை கூட நான் எனக்காக சமைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. நீ சென்ற உடனேயே மேமிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னிடம் அவரின் எண் இல்லை. அவருக்கு என் எண் எப்படி தெரிந்தது என்று தெரியவில்லை. அவர் வணக்கம் நீரஜ் அவர்களே, நான் அல்கா பாட்டியா பேசுகிறேன் என்றார். அப்பா கூறினார். எனக்கு புரிவதற்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அல்கா மேமுக்கு அப்பாவின் எண்ணை தெரிந்து கொள்வது கடினமான ஒன்றல்ல. அப்பாவின் கடையில் கொடுக்கும் புத்தக பைகளின் மீது அப்பாவின் தொடர்பு எண் அச்சிடப்பட்டிருக்கும். அழைத்து மேம் உங்களிடம் என்ன சொன்னார்? எனக்கு இன்னும் விவரங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் மேலிடுகிறது. ஜெமினி விமர்சனம் மற்றும் விளக்கக்காட்சி வழிமுறைகள். எபிசோட் 59 நிறைவுற்றது.